வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமிக்கு வணக்கம், கௌரவ திருப்பதி ரெட்டிக்கு வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் வணக்கம். கடன் வாங்கி வீடு கட்டுங்கள் எதுனாலும் கேட்குறாங்க. வீடு கட்டுறதுக்கு எல்லா பணமும் வச்சுட்டு வீடு கட்டுறது கஷ்டம். இன்னைக்கு பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டினா வீடு கட்டிடுவீங்க. வாடகை கொடுக்குற காசை இஎம்ஐயில் கட்டினீங்கன்னா வீடு சொந்தமாயிரு. அப்புறம் இன்னைத்தினுடைய மணி வேல்யூ 50 பைசாவாக இருக்கும். இன்னொரு 5-6 வருஷம் போயிட்டா அது 40 பைசாவாகும். இன்னொரு 5-6 வருஷம் போயிட்டா அது 30 பைசாவாகும். ஏன்னா என்னுடைய கல்யாணம் 77 நடந்தது. 450 ரூபா பவுன். இன்னைக்கு 52,000 ரூபா பவுன். நான் அன்னைக்கு இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தேன்னா ஒரு வீட்டை 2 லட்சத்தில் அருமையான வீடு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா லோன் போட்டு 50,000 ரூபா கையில் வச்சு வீடு கட்டியிருந்தேன்னா 20 வருஷம் 25 வருஷம் டைம் தர்றாங்க. அந்த 25வது வருஷத்தில் உன்னுடைய வருமானம் 10 மடங்கு பெருகிருக்கு. ஆனால் நீ கட்டுற இஎம்ஐயும் ஒரு பங்கு தான். அதனால கடனை வாங்கி வீட்டை கட்டிடு. அன்னைக்கு மேஸ்திரி கூலி நான் கல்யாணம் முடிக்கையில் 7 ரூபா, இன்னைக்கு 1200 ரூபா. நல்லா நினைச்சு பாருங்க. கடன் வாங்கி வீடு கட்டாம கடனை கண்டிப்பா வாங்கி வீடு கட்டுங்க. நீங்க கட்டி விடுவீர்கள். எங்கிட்ட பிளான் வாங்கிட்டு போய் நான் இடத்த பார்த்து கட்ட சொன்னவங்க எல்லாமே யாருமே இதுவரைக்கும் கடன் கட்ட முடியலைங்க அப்படின்னு சொல்லி யார் ஒரு ஆளும் கூட வரல. நானும் விசாரிச்சு பார்த்தாச்சு. நிம்மதியாக கட்டிட்டு வர்றேங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்குது. இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகிடுது, இஎம்ஐ கட்டுறதே ஒரு பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று, அது ப்ராக்டிக்கல் நாலேஜில். ரெண்டாவது, நீ வீடு கட்டி சந்தோஷப்பட்டு ஆஹா நான் ஒரு வீடு கட்டிட்டேன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டு போனேன்னா அந்த வீடு உங்களை சிரமப்படுத்திவிடும். காரணம், கெட்ட ஒரு தோஷங்கள் உங்களை சந்தோஷப்பட வச்சு வலையில் உட்காட்ட வச்சிடும். அதனால வீடு கட்டி போகும் பொழுது இத்தனை கடனை வாங்கிட்டேன், நான் எப்படித்தான் கட்ட போறேனோ இறைவா, நான் இதில் பொழைச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாருமே இன்னைக்கு அருமையா இருக்காங்க. வீட்டை கட்டி வளமோடு வாழ்றாங்க. சிரிச்சுட்டு போனவங்க எல்லாமே அந்த தோஷங்கள் உங்களை பாதிக்கப்பட வச்சு துர்மரணங்களையும் நஷ்டங்களையும் குடும்பத்தில் வேதனைகளையும் ஏற்படுத்துகிறது. இது என்ன, இதுக்கு என்ன சார் உதாரணம்? எப்படி சார் சிரிச்சுட்டு போனா மட்டும் ஆகி போகுமா? நான் சந்தோஷப்பட்டு போகாம வேற எப்படி போவேன் சார்? என் வாழ்க்கையிலேயே ஒரு வீடு கட்டுறது பெரிய சந்தோஷம் இல்லையா? ஐயா, சந்தோஷம்தான். உன்னை சந்தோஷப்பட வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. சந்தோஷப்பட வேண்டான்னு சொல்லவே இல்லை. அது நினைச்சு பாரு. இத்தனை கடன் வாங்கியிருக்க, இந்த கடனெல்லாம் கட்டணும், உனக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளவு, இல்லை உன்ற தொழில வரக்கூடிய வரவு எவ்வளவு, இதெல்லாம் நினைச்சுப்பார். இதெல்லாம் எப்படி ஆண்டவா கட்டிட்டு போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா
அது உங்களுக்கு இறைவன் வழிகாட்டுவான். என்னுடைய பெரியம்மா வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறுவாங்க அந்த காலத்தில். அப்போ வெள்ளிங்கிரி மலை ஏறையில் கூட வர்றவங்க வந்து நல்லா வலுச பையனாக இருப்பாப்புல. இந்த மலையில் ஏற முடியாதா, என்னத்தான் சொல்கிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்களாம். கொஞ்சம் வயசானவங்கெல்லாம், நான் எப்படித்தான் மலையேறி போகணும், இறைவா என்னை காப்பாத்தப்பா அப்படின்ட்டு வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்களாம். அந்த இளைஞர்கள் 6வது மலை 7வது மலை போகையில் ஓஞ்சு போயிடுவாங்களாம். இந்த கொஞ்சம் வயசானவங்க நான் எப்படித்தான் ஏறணும்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாமே வந்து அந்த இறைநிலையிலேயே போனதுனால அவங்க போயிட்டே இருப்பாங்களாமா. இது வந்து இங்க சொல்லியிருக்கு, அனுபவங்கள். அது மாதிரி நீங்க சிரிக்கிறீங்க, எக்கலக்கா போட்டு சிரிக்கிறீங்க. வீடு கட்டி போட்டேன், இவ்வளவு வீடு கட்டி போட்டேன், என் குடும்பத்திலே யாரும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வீடு கட்டல, பெரிய வீடாக கட்டியிருக்கிறேன், நான் தான் இன்னைக்கு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எண்ணங்கள் சொல்லிட்டு போகும் பொழுது உங்க எண்ணங்களை இறைவன் தரைமட்டம் பண்ணி விடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் கிணத்து கடவுல போலீஸ்ல ரைட்டரா இருந்தேன். பகல்ல போய் நான் 2 மணிக்கு தான் போவேன் வீட்டுக்கு. 4 மணி வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து வருவேன். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த 2 போலீஸார் கெக்கலை போட்டு சிரிக்கிறாங்க. ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு போய் அவங்ககிட்ட பேசவும் முடியாது. நாங்கள் சிரித்து பேசுகிறவனுக்கு நோக்குதானே கேட்பாங்க. பேசாம அமைதியாக இருந்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து அது சிரிச்சதில்ல, கெக்கலக்கே போட்டு சிரிச்சதில்ல. ஒரு போலீஸ் ஏறதுக்கு பாரா நைட் டியூட்டி, அந்த காலத்தில் பாரான்னு சொல்லுவோம். அவர் தான் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் வரவேற்பாளராகவும் இருப்பார், நைட்டில் ஸ்டேஷனுக்கு காவலாகவும் இருப்பார். அன்னைக்கு வந்து சம்பள டே. சம்பளத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சு ரைட் ரூமில் ஆணியில் மாட்டிட்டு வெளியில் டேபிள் 2 டேபிள், ஏடுக்கு 2 ஏடுக்கு டேபிள், அந்த டேபிளில் சால்வை விரிச்சுட்டு போர்வை விரிச்சுட்டு படுத்து தூங்கிட்டார். ஒரு 6 பவுனை ரெக்கவரி பண்ணி ஒரு குற்றவாளியை லாக்அப்பில் கொண்டாந்து சப் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரு. அந்த 6 பவுனை யாருதுன்னு தெரிஞ்சு அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து ஒரு கேஸ் எழுதி வாங்கறதுக்காக ஒரு போலீஸாரையும் அனுப்பிச்சிட்டார். அவர் போய் கூட்டிகிட்டு வந்துருக்கார். நைட்டில் எப்படி லாக்அப் உடைச்சானே தெரியாது. லாக்அப் உடைச்சு ரைட் ரூம் ஜன்னலுக்கு வந்து கம்பி இல்லை, வெறும் கதவை மட்டும்தான் இருக்குது. அது உள்ளதான் தாள் போட முடியும். ரைட் ரூமுக்கு வந்து பாக்கெட்டில் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் அழுகாமல் ஜன்னலை திறந்து ஜன்னல் வழியாக வெளியேறி அவன் பாட்டில் அவன் போயிட்டான். காலையில் எழுந்திரிச்சா ஜன்னல் திறந்து கிடக்குது, லாக்அப் திறந்து கிடக்குது, பணத்தை காணோம். இப்போ என்னாச்சு? அழுவானா இல்லையா? அழுதுதான் ஆகணும். சபந்தர் சொல்லிட்டு நீ என்ன ஒன்றுமே தெரியாத உனக்கு 2 நாள் கொடுக்குற, அவன் போய் பிடிச்சிட்டு வந்துட்டார். அவன் யாரு, எந்த ஊர், அக்யூஸ்டு, அவன் கொடுத்த அட்ரஸ் உண்மையா தெரியாது. அப்ப நேற்று சிரிச்சதுக்கு இன்னைக்கு கை மேல பலன் வந்துடுது. ஆனா நீ சிரிச்சதுக்கு அழுகிற. அப்ப சிரித்தவரெல்லாம் அழுதே ஆக வேண்டும், அழுதவர் எல்லாம் சிரித்தே ஆக வேண்டும். ஆகவே உனக்கு வேதனை வந்துடுது, நீ வந்து கவலைப்படாத. அந்த வேதனைக்கு மறுபக்கம் உனக்கு சிரிப்பு இருக்குது, ஒரு விமோச்சனம் உண்டு. அந்த விமோச்சனம் தேட வேண்டியது உன்னுடைய கடமை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமம். நான் வேதனைப்பட்டேங்க இனி சிரிப்புன்னு சொல்லியெல்லாம் நீ இருந்துட முடியாது. ஏன் வேதனைப்பட்ட, அது காரணம் என்ன, அந்த காரணத்தை கண்டுபிடி. காரணத்தை கண்டுபிடிச்சேன்னா உண்மையில் அதுக்கு ஒரு நிவாரணம் உனக்கு நிச்சயம் உண்டு. நீ வேதனை வந்து இல்லாமல் நீ நிச்சயமாக நல்லா இருப்ப. அதனால் வீடு கட்டி சிரித்து கொண்டு உள்ளே போகக்கூடாது.
எக்கால சிரிச்சுட்டு போகக்கூடாது. நான் அவன் எப்படி பொழைப்பனோ என்ன பண்ணுவனோ ஆண்டவான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா, ஏன்னா கடன் இருக்குது, எப்படி கட்டுவோம் சாமி, எப்படி கட்டுறது அப்படின்ட்டு போனீங்கன்னா நீ கடனை கட்டி போடுவ, நிம்மதியாக இருப்ப, வாழ்க்கையில் அமைதியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப. அந்த வீடு உன்னைய நிச்சயம் மேலே கொண்டு போயிரு. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை சம்பாதித்தாலும் நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். உன் பையன் என்ன பண்ணுறான் ஐயா, உன் பிள்ளை என்ன பண்ணுது, அவனுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா, உன் பிள்ளை சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிருக்கா, நீ சம்பாதித்தது உண்மை. அப்படி இல்லையா, நீ சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட், உன்னுடைய வாழ்க்கையே வேஸ்ட், உன்னுடைய நரக வாழ்க்கைன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நீ சம்பாதிச்சா பையன் தொலைக்க வந்துடக்கூடாது. நீ சம்பாதிச்சதை மேலும் மேலும் அவன் சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு பாடுபட வேண்டிய மகனும் உனக்கு கிடைப்பான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.